செய்திகள் தொடர்கின்றன. அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் நடத்தப்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற சைக்கிள் போட்டியை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை சிறப்பிக்கும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பிரம்மாண்டமான சைக்கிள் போட்டி திருச்சி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 13, 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோர் என 3 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட சைக்கிள் போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ரொக்கப் பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற சைக்கிள் போட்டியை பெற்றோர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கடலில் காணாமல் போன 2 மீனவர்களை கண்டுபிடிக்க வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த 2 மீனவர்கள் கடந்த 30ஆம் தேதி மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். ஆனால் இதுவரை அவர்கள் கரை திரும்பாததால் உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். மீனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ள நிலையில் காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியிடம் மீனவர்கள் நேற்று மனு அளித்தனர். இந்த நிலையில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த 12,000 மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்பட்டது. விழுப்புரம் காட்பாடி இடையே விரைவில் பயணிகள் ரயில் இயக்கப்படும் என்று திருச்சி கோட்ட ரயில்வே தெரிவித்துள்ளது. விழுப்புரம் ரயில் நிலையத்தில் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடங்கள், நடைபாதை, பயணிகளுக்கான தங்கும் இடம் ஆகியவற்றை திருச்சி கோட்ட மேலாளர் வைத்தியலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விழுப்புரம் காட்பாடி இடையே ரயில் பெட்டிகளின் பற்றாக்குறை காரணமாக பயணிகள் ரயில் இயக்க முடியவில்லை என்று கூறினார். இந்த வழித்தடத்தில் புதிய ரயில் இயக்குவதற்கு ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை செய்துள்ளதாகவும், கூடிய விரைவில் பயணிகள் ரயில் இயக்கப்படும் என்றும் ரயில்வே மேலாளர் தெரிவித்தார். பரிந்துரை பண்ணியிருக்கோம். அந்த இது உடனே போர்டில் இருந்து அப்ரூவல் வந்த உடனே இயக்கணும். அந்த கோச்சஸ் இல்லாதனால தான் அந்த தட்டுப்பாடு, கோச்சு தட்டுப்பாடுனால தான் இப்போ அது என்ன இயக்காமல் இருக்கு. வேடசந்தூர் அருகே பள்ளி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 12 சிறுவர்கள் காயமடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் எரியோட்டில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயின்று வருகின்றனர். நேற்று மாலை பள்ளி முடிந்ததும் அவர்களின் வீட்டில் விடுவதற்காக குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு பள்ளி மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. வரப்பட்டி அருகே வந்தபோது பேருந்து தாறுமாறாக ஓடி அருகிலிருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 12 குழந்தைகள் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பள்ளி வாகனங்களை முறையாக பராமரிக்காததால் இதுபோன்ற விபத்துகள் அடிக்கடி நேர்வதாக குற்றம் சாட்டியுள்ள பெற்றோர்கள் இதற்கு அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை 2012 ஜனவரியில் வெளியாகும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொலைத்தொடர்பு கொள்கை தொடர்பான வரைவு மசோதா தயாராகிவிட்டது என்றும், அதில் செய்ய வேண்டிய திருத்தங்கள், சேர்க்க வேண்டிய பகுதிகள் குறித்து கருத்து தெரிவிக்க தொழில்துறையினரின் பார்வைக்கு அரசு அனுப்பி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொழில்துறையினர் அதை படித்து பார்த்து தங்களுக்குள் விவாதித்து அரசிடம் தெரிவிக்க வேண்டிய பரிந்துரைகளை தேர்வு செய்ய நேரம் எடுத்துக் கொள்வதால் தேசிய கொள்கையை வெளியிடுவதில் தாமதமாகிறது என்றும் கபில் சிபல் தெரிவித்தார். தேசிய தொலைத்தொடர்பு கொள்கை தொடர்பான வரைவு மசோதா 2011 அக்டோபர் மாதத்திலேயே தயாராகிவிட்டது என்றும், இந்த வரைவு மசோதாவில் 3 விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கமிஷனர் அலுவலகம் கட்டுவதாக கூறி அந்த பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர். பாளையங்கோட்டையில் உள்ள இந்திரா நகர், பெரியார் நகர், எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதி மக்களுக்கு சொந்தமான கோவில் இடத்தில் தற்போது மாநகர புதிய கமிஷனர் அலுவலகம் கட்டும் பணி நடந்து வருகிறது. கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கமிஷனர் அலுவலகம் காம்பவுண்ட் சுவர் கட்டப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மாவட்ட ஆட்சியர் இதில் உடனடியாக தலையிட்டு முடிவு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். ஆச்சரியம், ஆனால் உண்மை.
பூமி உருவாக்கப்பட்ட போது முதலில் கடவுள் படைத்த படைப்பு மீன்தான் என்று கிறிஸ்தவ பைபிள் கூறுகிறது. இந்து புராணங்களில் கூட மச்சாவதாரம் முக்கியத்துவம் பெறுகிறது. அப்படிப்பட்ட மீன் இனங்களின் வாழ்க்கை முறை வினோதமானது. இதோ பாருங்கள், படைப்படையாய் ஐரை மீன்கள், அவை ஒற்றுமையாக நீரில் உலாவுவது கண்கொள்ளா காட்சியாகும். பெரிய மீன் வந்தால் இந்த குட்டி மீன்கள் அவற்றிற்கு வழிவிட்டு நேர்த்தியாக ஒதுங்கிக் கொள்கிறது. அதேபோல உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு ஒன்று தங்களை நோக்கி பாய்ந்து வரும்போது அங்கிருந்து தப்பி மீன் கூட்டம் கும்பலாக ஓடுவது கூட ஒரு இனிய காட்சியாக இருக்கிறது. சீனாவில் அழகிகள் ஊர்வலம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.